அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது வணக்கம். இன்று காலை 10 மணிக்கு நமது தமிழ் சொந்தங்கள், குறிப்பாக தாய்மார்கள் அனைவருக்கும் உரிமைத் தொகை என்ற பெயரில் 1,31,00,000 தாய்மார்களுக்கு ரூபாய் 5,000 வீதம் அவர்களது கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை இதுவரை நாம் கண்டிரவில்லை. நாம் காணாத ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை, அதாவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமான 1,31,00,000 பெண்கள் வாக்குகளை பெறுவதற்கு இந்த அரசு அல்ல, முறைப்படி இதை அரசு என சொல்லக்கூடாது, திமுக எனும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்களது அரசு தான். ஏனென்றால் இது போன்ற கொள்ளைகளை திறந்த வழியில் செய்வதற்கு ஆற்றல் மிகுந்த கட்சி ஒரே கட்சி திமுக மட்டுமே. அண்ணா திமுகவும் இப்போது அதே வழியில் பவனி வர முயற்சிக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களது வாக்கு 5,000 ரூபாய்க்கு, இன்றைய இடைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய்க்கு கிரயம் பேசப்பட்டுள்ளது. அதுவும் யார் காசில்? உங்கள் காசிலேயே. உங்கள் காசையே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்வது தானே இது. இது யார் பணம்? மக்கள் பணம் தானே. மக்கள் பணத்தை எடுத்து உரிமைத் தொகை எனும் பெயரில் உங்களுக்கு தருவது என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இது போன்ற ஏமாற்று வேலைகளில் கை வந்தவர்கள் யார்? இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர். திமுக எனும் திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் கை வந்தவர்கள். இது போன்ற திருட்டு வேலைகளை செய்வதில் பார்த்தீர்களா? உங்கள் காசை எடுத்து உங்களுக்கே தந்து உங்கள் வாக்கை இலவசமாக பெறுவது தானே இவர்களுடைய திட்டம். சற்று யோசித்து பாருங்கள் எனது அருமை தாய் சொந்தங்களே. இப்படி நிலைமை போனால் ஓர் ஆண்டிற்கு அரசுக்கு ஏற்படும் இழப்பு எவ்வளவு தெரியுமா? அதாவது உங்களுக்கு, நமக்கு ஏற்படும் இழப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆண்டிற்கு 15,720 கோடி ரூபாய். இதுவே மே மாதத்திற்கு பின் 31,440 கோடியாக உயரும் அபாயம் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசும் சரி, இல்லை இது போன்ற திட்டங்களை அறிவித்தாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என துடிக்கின்ற அண்ணா திமுகவினரும் சரி, இவர்களுடைய திட்டம் என்னவெனில் மே மாதத்திற்கு பின் மாதம் 2,000 உரிமைத் தொகை, அதாவது உங்கள் பாக்கெட்டில் இருந்து 2,000 எடுப்பார்கள், மீண்டும் உங்களுக்கு தருவார்கள். இதுதான் இவர்களது திட்டம். இப்படி ஒரு அபாயகரமான திட்டத்தை இவர்கள் கொண்டு வருவது என்பது இந்த நாட்டுக்கு மிக மிக சாபக்கேடாகும். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 31,440 கோடி ரூபாய். இந்த பணத்தை கொண்டு எத்தனை திட்டங்கள் நிறைவேற்ற முடியும்? சரி, இப்பொழுது இதை கொடுத்து விட்டார்கள், ரைட், அப்படியே இருக்கட்டும், அது நல்ல விஷயம் நினச்சிக்கிடுங்களேன். இதனை அவர்கள் திரும்ப வசூல் செய்யாமல் இருக்க போகிறார்களா? இவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும், இந்த இரு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் திரும்ப இதற்கு வட்டி போட்டு தானே வசூல் பண்ண போகிறார்கள் உங்களிடமிருந்து. மின்கட்டணம் உயரும், பத்திரப்பதிவு கட்டணம் உயரும், பேருந்து கட்டணம் உயரும். உங்களுக்கு அந்த டப்பா பஸ் இருக்கு இல்லையா, டப்பா ட்ரெயின் மாதிரி டப்பா பஸ், இந்த டப்பா பஸ் மட்டும்தான் உங்களுக்கு இலவசம், தெரிஞ்சுக்கிடுங்க.
விரைவு பேருந்திலேயோ அல்லது ஏனைய ரூட் பஸ்லேயோ நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு வட்டியும் முதலுமா நீங்கள் பயண கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். பேருந்து கட்டண உயர்வு, பெட்ரோல், அன்றாடம் பயன்படுத்துகின்ற பெட்ரோல், இதற்கு வேட் எனும் விஏடி வேட் எனப்படும் தனி வரி, அதுக்கு மட்டும் தனி வரி. அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டும் சேர்ந்து கொள்ளையடிக்கிற வரி. வேட் தனி பெட்ரோல் டீசலுக்கு. இதுபோக ஜிஎஸ்டி. இப்படி வரியை கூட்டி 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 நம்மிடம்தான் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? வசூல் செய்ய போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாம் தவிர்த்தே ஆக வேண்டும். அதற்கு இந்த தேர்தல் தான் சரியான தேர்தல். எனவே இந்த இரண்டு கட்சிகளையும், திமுக அதிமுக எனப்படும் இந்த இரண்டு கட்சிகளையும் தவிர்த்து தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். காரணம், இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். புதிதாக ஒரு நபர் அலைகிறார். இவர் பதவிக்கு வராமலேயே ஆயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்தவர். அவர்தான் நாம் தமிழர். அவரையும் நினைவில் கொள்ளுங்கள். இவருக்கு பதவிக்கு வராமலேயே ஒரு கவுன்சில் பதவி கூட இவர் பெறவில்லை. ஒரு கவுன்சில் பதவி இல்லாமலேயே இன்றைக்கு இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் நாளை ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் இந்த நாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதையும் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.